வந்து ஒரு வேப்பம் பூ கார குழம்பு வைக்கலாம்ப்பா. அதுக்காக நான் பூவை எடுத்து அது ரொம்ப சிம்மில் வறுக்கணும்ப்பா. லைட்டாக வெறும் வானலில் போட்டு சிம்மில் வறுத்து வச்சுருக்கேன். அப்படியே இப்படி நுணுக்குனா நுறுங்கிடுதோ பாருங்கள், இப்படி நுறுங்கிடும். அது மாதிரி இது வறுத்து ரெடியாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு பாருங்கள், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் துவரம்பருப்பு, பெருங்காயம், வெந்தயம், சீரகம், கடுகு போட்டு பொரியட்டணும். இதை தாளிக்கணும். கடுகு போட்டுடலாம். நல்லெண்ணெயும் கல்லெண்ணெயுமா சேர்த்து விட்டுருக்கேன்ப்பா. வெறுமனே நல்லெண்ணெய் எனக்கு பிடிக்காது, அதனால் ரெண்டும் சேர்த்து விட்டுருக்கேன். கடுகு பொரியட்டும். பூண்டு, சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன். தக்காளி 2 பழம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். உப்பும் புளியும் கரைச்சி வச்சுருக்கேன். இந்த பூ கொஞ்சம் கசப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் வெல்லமும் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் போட்டு ரெடியாக அப்படியே குழம்பு தாளிச்சு விட்டு இறக்க போகும் பொழுது இந்த வெல்லமும் இந்த பூவும் போட்டு இறக்கணும்ப்பா. பார்க்கலாம் வாங்க. கடுகு பொரியட்டும். நல்லா பொரியட்டும். இந்த கடுகு கூட பொரிய மாட்டேங்குதுப்பா இந்த பனிக்கு. இதுக்கே காய வகை வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ கூட அது அப்படியே நமத்து போகுது. கடுகு, சீரகம், மிளகு எல்லாமே பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம இந்த எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். கொஞ்சம் சிம் பண்ணிக்கலாம்ப்பா ஸ்டவ்வை. ஏன்னா உடனே தீஞ்சிடுச்சுன்னா அது டேஸ்ட்டே வராது குழம்பு. செவந்துச்சு பாருங்கள். சீரகம்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போது இந்த வெங்காயமும் பூண்டையும் போட்டு இந்த பாருங்கள். பூண்டு வெங்காயமும் நல்லா செவந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டு இந்த தட்டை போட்டு கலக்க முடியும். இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா கரைஞ்சி வதங்கி வந்துடுச்சு. இப்போது நம்ம ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு இதை நல்லா வளரி விட்டுட்டோம். புளி தண்ணியாக விட்டுடலாம். புளி ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்கப்பா. ஆனால் புளி வந்து அந்த கடுப்பு போகணுன்னா கொஞ்சம் நல்லா தாராளமாக தண்ணி விட்டு கரைச்சி குழம்பு வைக்கிறது அது ஒரு டேஸ்ட்டு தான்ப்பா. எவ்வளோ நேரம் குழம்பு, கார குழம்பு மட்டும் எவ்வளோ நல்லா கொதிக்கணும், அப்போ தான் அது ஒரு ருசியே நல்லாயிருக்கும். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, இல்லை அது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. தெரியல எனக்கு, நான் அப்படியே வச்சு பழக்கமாயிடுச்சு. இவ்வளோ தான் குழம்பு ரெடிப்பா. இது வந்து 2-3 தடவை அந்த தக்காளியை மட்டும் திறந்து வதக்கினேன். அதுக்கப்புறம் உப்பு நம்ம ஏற்கனவே போட்டு புளியில் கரைச்சிட்டோம். மஞ்சள்தூள், மிளகாத்தூள் போட்டாச்சு. லாஸ்ட்டாக இந்த வெல்லமும் வேப்பம்பூவும் போட்டு இறக்கணும். இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அது போடும்பொழுது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரெடி ஆகிடுச்சுப்பா. இப்போ தான் அந்த வேப்பம்பூவும் வெல்லத்தையும் போட்டேன் பாருங்கள். அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. சூப்பரான வேப்பம்பூ கார குழம்பு. இது 2 நாள் 3 நாள் வெளியிலே வச்சாலும் கெட்டு போகாதுப்பா. ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே வெளியில் வச்சுக்கலாம். இந்த வேப்பம்பூ வந்து ரொம்ப நல்லதுப்பா. அது வந்து இந்த அப்பப்போ டீ காஃபி குடிக்கிறோம்ல, அந்த பித்தத்தெல்லாம் குறைக்கும். ரொம்ப ரொம்ப அபூர்வமானது இந்த வேப்பம்பூ சாப்பிட்றது. நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அது இந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்கும். அதை எடுத்து நம்ம நிழலில் காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி குழம்பு, ரசம், துவையல் இந்த மாதிரிலாம் பண்ணலாம். நான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீடியோ போடுறேன். அருமையான வேப்பம்பூ கார குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது இட்லி தோசை கூட தொட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும்.
எல்லாத்தை விட வெண்பொங்கல் பண்ணிவிட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இந்த குழம்புக்கும் வெண்பொங்கலுக்கும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். எங்கேயாவது ட்ராவல்னால் கூட நீங்கள் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. வாய்க்கு ஒரு புளிப்பு, இனிப்பு, கசப்பு, துவர்ப்புன்னு எல்லா சுவையும் சேர்ந்த மாதிரி இருக்கும். உடம்புக்கு கெட்டு போகாது, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு உடம்பு. பார்த்திங்களா, 11 மணிக்கு ஒரு டீ, சங்குப்பூ டீ கொதிச்சிட்ருக்கு. இது எதுவுமே போட மாட்டேன்ப்பா அந்த டீயில், வெறுமனே அப்படியே வடிகட்டி குடிச்சிடுவேன். இதெல்லாம் ரொம்ப நல்லது நமக்கு, ஹெர்பல் டீ ஏதாவது ஒன்று குடிக்கிறது. இந்த மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.